அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்டன் வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, என்ன பன்னீர்செல்வம் செய்யறாரு சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்ல நாங்க இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்தணும்னு ஒரு மந்திரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்ல, அம்மா இருக்கும் போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதுல ஒன்றும் தவறு இல்லை பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. இப்ப அம்மா இல்லை என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்லை, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியே விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலரா இருந்து நான் கச்சா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டாரு. அது யாரோ சொல்லி இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவரு ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு, அது வேற. அதனால இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ் முடிச்சு நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம், 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்ல, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுற கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போடும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்க தான் சொல்லுவேன்,
நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நான் வாயினால சொல்லல. உங்களுக்கு புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதுல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்ன பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அது அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன் நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை நடத்தணும். திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அங்க வந்தேன்னா நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு.